ஒருத்தவங்களோட பொருளை நீங்கள் திருடிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உடனே நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதை தவிர வேற பெஸ்ட் பரிகாரம் எதுவுமே கிடையாது. அதை விட்டுட்டு என்கிட்ட காசு இருக்குது, உன்னை வந்து என் காசை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்தில் அவனோட பொருளை திருடுனது மட்டும் இல்லாமல் அவன் மேலேயே வந்து காசு கொடுத்து கேஸ்லாம் போட்டு அதில் ஜெயிக்க வேற செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி மனுஷங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கடவுள் வந்து ஒரு காலம் வரைக்கும் ஆட விடுவார். அதை ஆட விடுறதே ஒன்று அடக்கிறதுக்காக தான். ஏன்னா திருட்டை விட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் வேற உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதனால நீ வந்து தன்னைத்தானே நீ அழிச்சுக்கிடுவ. நீ வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அவங்க பொருளை திருடும் போது அவங்க எவ்வளோ வழியில் துடிச்சிருப்பாங்க, எவ்வளோ எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பாங்க நம்ம பொருளை காணும்னு சொல்லிட்டு. அது கண்டுபிடிச்சவன் இவன் தான். ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு எழுதிருப்பாங்க. ஒரு துளி கண்ணீரோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை விட ஒரு பெரிய சக்தி உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. கடவுள் கண்டிப்பாக அந்த கண்ணீருக்கு வந்து பதில் சொல்லுவார்.